இந்த லெசன்ல நம்ம ஆப்ஜெக்ட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கார்னர் ஆப்ஷன்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கார்னர் கொஞ்சம் எஃபெக்டான ஸ்டைல்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 1 ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்குவோம். ஆப் மெனுல கார்னர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றீங்க. எஃபெக்ட் ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேன்சி, பெவல், இன்சர்ட், இன்வர்ஸ், ரவுண்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேன்சி கொடுத்துட்டு அந்த டிசைன் வந்து எஃபெக்ட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வரணும்னு நீங்க சைஸ்ல கொடுத்துருங்க. 5 mm கொடுத்துட்டீங்கன்னா இங்க ப்ரிவியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல நம்ம பெவல் கொடுத்துக்கிறீங்க, இங்க உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். இன்சர்ட் அதே போல உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். அது மாதிரி இன்வர்ஸ் ரவுண்ட் கொடுத்துறீங்க. அடுத்து ரவுண்ட் உங்களுக்கு இது என்ன தேவைப்படுது, இந்த டிசைனுக்கு உங்களுக்கு அந்த ரவுண்ட் எஃபெக்ட் வந்து எவ்வளவு எம்எம்ல வந்தா நல்லா இருக்குன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கும். இப்ப நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாம ஆப்ஜெக்ட் மெனுல கார்னர் எஃபெக்ட் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு ரவுண்டட் செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ல சைஸ்ல 3 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறீங்க. இப்ப நீங்க ஏதோ ரெக்டாங்கிள் எடுத்து வரைஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிரியேட் ஆயிடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எஃபெக்ட் ரவுண்ட் கார்னர் கொடுத்தது இங்க அப்ளை ஆயிடும். இது திரும்ப வராம இருக்கு. ஆப்ஷன் கார்னர் ஓபன் பண்ணிட்டு இதுல நன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப நீங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு எந்த மாற்றமே இந்த ரெக்டாங்கிள் நடந்திருக்காது. நம்ம ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம்.